ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு செய்தி. இந்த ஊடகத்திலே ஏராளமான ஆவியானுடைய கிரியைகள் உள்ள செயல்பாடுகளை குறித்து ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே ஆவியானுடைய நிறைவு என்ற செய்தியை இதுக்கு முந்தி பேசியிருக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், the development of the Holy Spirit. அதாவது ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறார், உண்மை. ஆனால் அந்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் வளர வேண்டும். அதாவது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னவென்றால், ஒரு நாள் நிரப்பப்படுவதல்ல, அது நாள்தோறும் நிரப்பப்படுவது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், ஒரு நாளும் அது ஒரு பரிணாமம் இருக்க வேண்டும். அதுதான் ஆவியானவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த நாளுடைய செய்தி என்னவென்றால், the development of the Holy Spirit. இதனாலே கலாத்தியன் புஸ்தகத்திலிருந்து ஆவியானுடைய அந்த நிறைவு, அல்லாவிட்டால் ஆவியானுடைய பரிணாமங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு நாள் நிரப்பப்பட்டோம், அது போதும் இல்லை அன்பானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியானவருக்குள்ளே நாம் வளர வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு புதிய பரிணாமங்களை தோற்றுவிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பழைய அனுபவங்களில் அவர்கள் அப்படியே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அனுபவங்கள் நல்லது, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், a new experience. ஒரு நாளும் ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. நாளிலே ஒரு 7 காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானுடைய புதிய பரிணாமங்கள். முதலாவதாக, ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். இட்ஸ் a God's promise. அன்பாவுடைய இது யாருக்கும் ஒருவருக்கு அல்ல, எல்லாருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரத்தில் அன்பு கூற எல்லாருக்கும் இது பொருந்தும். அநேகர் ஒரு தவறான ஒரு எண்ணம் என்னவென்றால், இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகருக்குள்ளே பொதுவாகவே மற்ற சபையில் இருக்கும், இது ஒரு குறிப்பிட்ட சபை மக்களுக்கு சார்ந்தது மட்டும்தான். இல்லை, திரையில் பாருங்கள், இட்ஸ் a promise of God. தேவனாகி கர்த்தரை விசுவாசிக்கிற, நம்புகிற, அவர் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தம். வாசிக்கிற கிழங்கு கலாத்தியர் 3:14. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். நீ கேட்கலாம், ஆபிரகாம் ஆவி பரிசுத்தாய் பெற்றவரா? அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலே நீங்கள் செயல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் ஈசாக்கை பலி செலுத்துவது, தான் போகிறிடம் இன்னதென்று அறியாமல் போனது, அந்த ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் you can see the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய நிறைவை தன் குமாரனுக்கு பெண் பார்ப்பது, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஆவியாருடைய கிரியைகளை ஆபிரகாம் வாழ்க்கையிலே பார்க்கலாம். இன்றைக்கு அனைவருடைய எண்ணம் என்னவென்றால், அந்த திரும்ப சொல்லுகிறேன், இது யாரோ ஒருவருக்கு, பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு, நீதியாக இருக்கிறவர்களுக்கு, பக்தியா இருக்கிறது, அது உண்மைதான். அதே வேளையில இட்ஸ் a promise of God. வாசிக்க கேளுங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய். இதை கவனிக்க வேண்டும். அப்படியானால் இட்ஸ் ஃபார் ஆல். முதல் குறிப்பு என்னவென்றால், Holy Spirit is a promise of God. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். அவர் வாக்கு நிறைவேற்றுவதில் வல்லவர். அந்த வார்த்தை கிடைக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கூறி சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை கவனிக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் பெரும்படியாய், என்னை கவனித்து கேளுங்கள், நீங்களும் நானும் பெரும்படியாய். அப்படியானால் இட்ஸ் a promise of God. யாரோ ஒருவருக்கு அல்ல, எல்லாருக்கும். எப்படி வாக்குத்தத்தம் சொந்தம் பாராட்டுகிறோமே, ஜெபத்துல சொல்லுகிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பல பெரிய காரியங்களை செய்வேன். அப்படியானால் அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிற நீங்கள் இந்த வாக்குத்தை நம்புங்கள். திரும்பமாக அந்த வார்த்தையை படிக்கிறேன், வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெரும்படிக்காக. எல்லா வாக்கு தத்துவங்களையும் நீங்கள் பெரும்படிக்காகத்தான்.
ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பெற்று அதை அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நாளில் உங்களோடு பேசுகிறார். இந்த நாட்களிலே உலகம் எங்கும் ஆவியானவரை கொண்டாடுகிற ஒரு வாரம், இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே என்று சொல்லுகிறார்கள். உலகம் எங்கும் வெளிநாடுகளிலே ஏறக்குறைய ஒரு வாரங்கள் அதற்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது, ஆவியானவரை கொண்டாடும்படியாய். நாளிலே என் அன்பு பிள்ளையே, ஆவியானவரை நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? தினந்தோறும் காலை எழுந்தவுடன் படுக்கையில செல்லும் யாங்கிச்சோ அவர்கள் சொல்வது போல சொல்லுகிற முதல் வார்த்தை குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். படுக்கும் போகும்போது குட் நைட் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு காலப்போக்கிலே அது அப்படியே மறந்து போனது. அதிகமான நம்முடைய இந்த நாட்களில அதிகமான அலுவல்கள், பிஸி 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 பிஸி, இப்படிப்பட்ட அதிகமான அலுவல் மத்தியில we forget the importance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் அந்த மகிமையும் இன்றைக்கு நாம் கொடுக்க தவறி விடுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் a promise of God. அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4:6 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்டவர். Number 1 is a promise of God. Number 2 is sent forth by the Father. உங்களுக்கும் எனக்கும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். வாசிக்க கேளுங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களிலே அனுப்பினார். He was sent by the Father to you. திரும்ப சொல்லுகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தமது குமாரனுடைய ஆவியை ஒரு இருதயங்களை அனுப்பியிருக்கிறார். முதல்ல சொன்ன இட்ஸ் a promise of God. Not only promise, அது வாக்கு தத்தம் மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். கவனிங்கள், உங்களுக்கு ஒரு பார்சல் வருது, உங்களுக்கு ஒரு வெகுமதி வருகிறது. அப்படியானால் அது எனக்கல்ல, இல்லை, உங்கள் விலாசம், உங்கள் பெயர், உங்கள் முகவரி. வேதம் சொல்லுகிறது அதை உங்களுக்கு என்று அனுப்பினார். Number 1, the Spirit promised. Number 2, the Spirit sent forth. உங்களுக்காக அனுப்பினார். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய காரியங்கள். பணத்தை அனுப்பினார், வீட்டை அனுப்பினார், வாகனங்களை அனுப்பினார். இல்லை, அது யார் வேணா அனுப்ப முடியும். அந்த வார்த்தையை திரும்ப ஒரு திரையிலே பாருங்கள், அவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே அவர் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களுக்குள்ளே அதை அனுப்பி இருக்கிறார். அதை திரும்ப முறையாக உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலே பதிக்கும்படி அன்பை கேட்கிறேன். அந்த வார்த்தை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உங்களுடைய இதயத்தில் அனுப்பி இருக்கிறார். அது இல்லை என்று சொல்ல முடியாது. இரண்டாவது குறிப்பு, அதுல இன்னொரு குறிப்பு என்னவென்றால், how you keep him. அவரை அனுப்பி இருக்கிறாரே, அவர் எப்படி பயன்படுத்துகிறீங்க கவனித்து பாருங்கள். ஒருவரை ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறார்கள், ஒரு பெண்ணை கணவன் வீட்டுக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை இல்லை என்றால், அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்தஸ்து, மகிமை இல்லை என்றால் அந்த பெற்றோர்களோடு துக்கம். தேவன் ஆவியானவரை இதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். God has sent forth. முதலாவது குறிப்பு, God promised. வாக்கு பண்ணினவர் அனுப்பி இருக்கிறார். இதனாலே என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையை ஆண்டு சமூகத்துல அனுப்பி இருக்கிறவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் அது உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதாவது அவர் தேவை இல்லாமல் எதையுமே செய்வதில்லை. When God sends something, there is a meaning. ஒருவேளை வாழ்க்கையில அனுப்புகிற எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி இருக்கிறார், இந்த ஊழியத்திற்கு உங்களை அனுப்பி இருக்கிறார், ஒரு வீட்டிற்கு மனைவியா அனுப்பி இருக்கிறார், ஒரு வீட்டிற்கு உங்கள் பிள்ளையா அனுப்பி இருக்கிறார், ஒரு வீட்டிற்கு உங்களை மாமியார அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் அன்பு தேவ பிள்ளையே, there is a reason for everything what God sent. தேவன் அனுப்புகிற எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு குறிக்கோள் உண்டு. தவறவிட வேண்டாம். God sent. அதனை you can reject it. திருப்பி சிலருக்கு சில லெட்டர்ஸ் அனுப்புறோம், அதை போட்டு ரெஃப்யூஸ் போட்டு திருப்பி நமக்கே வருது. ஆனா என் அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் ரெஃப்யூஸ் God's gift. தேவனுடைய வாக்கு தத்தங்களை,
தேவனுடைய வரங்களை, தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்தை நிராகரிக்காதே, அதை விட்டுவிடாதே. மூன்றாவது சொல்லுகிறேன், அன்பானுள்ளே, இந்த நாட்களில ஆவியானவர் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறார்? உனக்கு ஊழியம் செய்யும்படியாக. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், டு மினிஸ்டர் யூ, உனக்கு ஊழியம் செய்யும்படியாய். அதாவது கவனியுங்கள், உனக்கு தேவையான நேரங்களிலே, பல நேரங்களிலே we don't know what we do. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற கேளுங்கள். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, அடுத்த வார்த்தை, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். மூன்றாவது, அது அதாவது உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். The reason why God sent to minister you, உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய. நான் அற்புதம் சொல்லும் போது இந்த சூப்பர் நேச்சுரல் அற்புதம் மட்டுமல்ல, இயற்கையாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் ஆவியை அனுப்பி டு மினிஸ்டர் யூ. நமக்கு எப்ப தேவை எப்போதும் தெரியாது. தேவன் சொல்லுகிறார், உன் தேவை அறிந்த நான், உன் தேவையை உணர்ந்த நான் உனக்கு அற்புதம் செய்யும்படியா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? The Spirit of God said to me to do minister in my life. எனக்கு ஊழியம் செய்யும்படியாக. பல நேரங்களிலே வேதம் சொல்லுவது போல நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். என்ன ஜெபிப்பது, எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் பேச வேண்டும். அப்படிப்பட்ட நேரங்களிலே ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் மினிஸ்டரிங் டு யூ. சோர்ந்து போன நேரங்கள், இலக்கரித்த நேரங்கள், நம்பிக்கையற்ற நேரங்கள், வாக்கு தத்தத்தை நம்ப முடியாத நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலே the Spirit of God is ministering to you. கரங்களை உயர்த்தி. நான்காவது குறிப்பு, ஏன் ஆவி அனுப்பப்படுகிறது சொன்னால், அன்பானவர்களே, அதாவது நீங்கள் பெற்றுக்கொள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கலாத்தியர் 3:2, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 3:2, நீங்கள் பெற்றீர்கள், பெற்றீர்கள், டு ரிசீவ். எனக்குரிய ஒரே இணைப்பில் வந்தாலும் கலாத்தியர் 3:2, நீங்கள் பெற்றீர்கள், நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். எனவே தயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம். நீங்கள் பெற்றீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, you have received. இன்னைக்கு அநேகருக்கு இப்படி நினைக்கிறோம், அவருக்கு தருவார், இவருக்கு தருவார். இல்லை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற நம்ம தமிழகத்துல அந்த ஊழியக்காரர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரோ அதையும் அதை தாண்டி மேலா உங்களுக்கு தருவார். when you accept it. ஆரம்ப சொன்னபோது திரும்ப சொல்லுகிறேன், it's a promise of God. அதனுடைய வாக்கு தத்தம் வந்தாலே அது உங்களுக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த 4வது குறிப்பு என்னவென்றால், the Spirit receive. நீங்கள் பெற்றீர்கள். கரங்களை உயர்த்தி. பல நேரங்களிலே உங்கள் மேல் உங்களுக்கு புரியவில்லை. உங்களுடைய நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சில நேரங்களில் இந்த ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் இவை நம்மை நிர்மூலமாக்க செய்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல அன்பை கேட்கிறேன். நீங்கள் பெற்றீர்கள். என்னுடைய 5வது குறிப்பு, வேதம் சொல்லுவது கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின. அப்படியானால் அர்த்தம் என்னவென்றால், the Spirit of God wants to make a beginning in your life. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின. உடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒன்றை ஆரம்பம் பண்ண விரும்புகிறார். அற்பமான ஆரம்பம். Don't despise that. திரும்ப வார்த்தை படிக்கிறேன், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அந்த கருப்பொருள் என்னவென்றால், உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். நற்கிரியைகளை, ஊழிய பாரத்தை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆவியானவர் ஒன்றை ஆரம்பிக்கவில்லை என்றால் இதை செயல்படுத்த முடியாது. இந்த ஊடகத்திலே பேச, இந்த தொலைக்காட்சியில பேச, இந்த பல கிளை சபைகளை ஸ்தாபிக்க, 70க்கும் மேற்பட்ட கிளை சபைகள், 2000க்கும் மேற்பட்ட தாய் தகப்பட்ட சிறுவர்களை வளர்த்த ஆளாக்க, இதெல்லாமே the work of the Holy Spirit. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை
The Spirit is beginning something in your life. ஒரு வாழ்க்கையில் அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, He is the one who began the good works in you. ஒரு வாழ்க்கையில் இத்தனை நல்ல காரியங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். நீ நினைக்க வேண்டாம், நீ செய்கிற எல்லாமே He is the beginner. அவர்தான் அதை ஆரம்பித்து வைத்தவர். அதை ஆரம்பித்தவர் முற்று முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, பல நேரங்களிலே தேவன் ஆரம்பித்ததை சத்துரு, உலகம், சூழ்நிலைகள், மக்கள் அதை கெடுக்க முயற்சிக்கலாம். எல்லாம் என்னுடைய வாழ்க்கை உண்மை. இதே நேரங்களிலே அதை கெடுக்க 1000 சக்திகள், 1000 மனிதர்கள் எழும்பி வரலாம். தேவன் சொல்லுகிறார், when I started that one, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அப்படியானால் ஆவியானவராலே ஆரம்பம் செய்யப்பட்ட நீங்கள் உடைய வாழ்க்கையிலே அவர்தான் அதை ஆரம்பித்தார். What God begins, என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள ஆரம்பித்த ஒருவர் நிச்சயமாய் தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அலைகள் வந்தாலும், எதிர்மறையான சம்பவம் வந்தாலும், what he started, அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை முற்றுமுடிய நடத்துவார். பல சோர்வுகள் உண்டு, இலக்கரிப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, எதிர்மறையான தாக்குதல்கள் உண்டு. But God says, I am the one that you began. உழைத்து அவர் ஆரம்பித்தவர், கிரிகளை அவர் ஆரம்பித்தவர், குடும்பத்தை அவர் ஆரம்பித்தவர். அவர் ஆரம்பிக்காவிட்டால் அந்த குடும்பம் இல்லையே. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஆண்டவர் ஆரம்பித்த குடும்பத்தை நீ சீர்குலைக்க வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பித்த அந்த உறவை நீ சீர்குலைக்க வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பித்த அந்த மேலான வாழ்க்கையை don't destroy that, because the Spirit of God is the one who began that. நன்றாய் தெரியும், என்னில் ஆரம்பித்தவர் 56 ஆண்டுகளாக அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். வெற்றி, அதாவது இதெல்லாம் மாறி மாறி வருகிறது, வெற்றி தோல்வி, பட் ஸ்டில் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருவார். நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு, ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண மட்டுமல்ல, அவருக்குள் நீங்கள் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். லிவிங் இன் தி ஸ்பிரிட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால். இந்த கருத்து என்னவென்றால், you are living because of the Holy Spirit. பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோமே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி இரவு நேரம் வரை புதிய புதிய சவால்கள். இந்த நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் யுத்தத்தின் நேரம். ஒவ்வொரு தொலைக்காட்சியிலே பார்க்கும் போது, அதாவது நிலைக்குலைய வைக்கிற சம்பவங்கள், நம்மை நடுங்க வைக்கிற சம்பவங்கள். பட் ஸ்டில் ஆவியினாலே நீ பிழைத்திருக்கிறாய். வார்த்தையை படிக்கிறேன், கலாத்தியர் 5:25. அதாவது ஆவியினாலே பிழைத்திருக்கிறீர்கள். அப்படியானா when you are living in the spirit, அன்பானவர்களே, இந்த சக்தியும் பக்தன் பாடுவது போல, என்னை எதிர்க்கு சக்திகள் பல உண்டு. என்னை மடங்கடிக்கிற, என்னை தோல்வடை செய்கிற, என்னை நிலைக்குலைய வைக்கிற, என் வாழ்க்கையை அதாவது உடைத்து போட விரும்புகிற பல சக்திகள் உண்டு. பட் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கொடுத்ததே நீ வாழத்தான். தமிழ்ல, நீங்கள் ஆவியினாலே பிழைத்து இருக்கிறீர்கள். ஹலோ, பணத்தால் அல்ல, படிப்பால் அல்ல, அந்தஸ்தால் அல்ல, தொழிலால் அல்ல, உழைப்பால் அல்ல, உலகத்தால் அல்ல, முயற்சியால் அல்ல. You are living because of the Holy Spirit. அவர் இல்லை என்றால் உடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்திருக்கும். எத்தனை சோர்வு, எத்தனை ஏமாற்றம், எத்தனை வியாதி, எத்தனை வீடு பள்ளங்கள், எத்தனை துன்ப துயரங்கள். We are living because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் வாழ முடியாது. வாழ்வே ஆவியானவர் தான். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற 7வது குறிப்பு, you are led by the Spirit. ஒவ்வொரு நாளும் ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, ஆவிக்கேற்றபடி நடக்கவும். அப்படினால் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறவர். உங்கள் வழிகள் உங்களால் ஆகிறது இல்லை, உங்களை நடத்துகிற கர்த்தரால் ஆகிறது. ஆவிக்கேற்றபடி நடக்கவும். அதனுடைய ஆங்கில வார்த்தை God led
by the Spirit. நடத்துகிறார். நீ நினைக்க வேண்டாம் உடைய அறிவு, திறமை, முயற்சி, அனுபவங்கள் இல்லை இல்லை இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தும் கர்த்தர். நடத்துவோர் நீரே, கரம் பிடித்தவரும் நீரே. அவதான் நடத்துகிற கர்த்தர். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, don't give up. every day அவதான் அவன் நடத்துகிறவர். ஒரு வழிகள் உங்களால் ஆகிறது இல்லை, நடத்துகிற கர்த்தரால் ஆகிறது. 8வது குறிப்பு, கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதாவது the spirit of God helps in our conflicts. கலாத்தியர் 5:17. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாள்தோறும் யுத்தங்கள். 5:17. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் அது இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. எவ்ரிடே there is a conflict. நாம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. செய்யக்கூடாது என்று நம்புகிறோம், செய்கிறோம். நான் சொல்ல இந்த வார்த்தை, the conflicts against the flesh. நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற பல நேரங்களிலே தேவன் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, God help in your conflicts. யுத்தத்திலே உன் காரியங்களிலே உதவி செய்கிற கர்த்தர். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, கையேந்த விடல, தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்த அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை.
ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பிரயாணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவர்களும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவர்கள் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாளும் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்களுக்கு பக்கத்திலே நின்று உங்க அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தார். குப்பையில பிறந்தோம், கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மளை தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை,
நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.